தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. நண்பர்களே, இன்றைக்கு இறைவன் தருகிற செய்தி, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் தான் உணர வேண்டும். சுகமாக இருக்கலாம், ஒரு வாழ்வியல் செயல்பாடுகளாக இருக்கலாம், நான் மனிதர்களை பிழங்குகிற இடங்களிலே நான் பெறுகிற அனுபவங்களாக இருக்கலாம், அல்லது ஆன்மீகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேசுகிற சொற்பொழிவாக, மறைவுரையாக, நல்ல மனிதர்களுடைய சிந்தனைகளாக இருக்கலாம். ஆண்டவர் நாம் அவரிடம் கேட்கிற பொழுது, நாம் அவரை தேடுகிற பொழுது, நாம் அவரிடமிருந்து எதிர்பார்க்கிற பொழுது, அவர் நமக்கு அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எனவே அந்த வெளிப்பாட்டை நாம் உணர அவரிடம் ஜெபிக்கிற பொழுது அவருடைய வல்லமையை, அவருடைய அருளை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் நமக்காய் வைத்திருக்கிற பாதையை, திட்டத்தை, வாழ்க்கையை நாம் உணர முடியும். எனவே அன்பர்களே, இன்றைக்கு ஆராதனையில ஆண்டவர் வெளிப்படுத்தார். இன்றைக்கு நற்செய்தியில, யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 22 30 வரை உள்ள இறைவார்த்தையில அவர் வெளிப்பாட்டை பற்றி பேசுகிறார். அவருக்கு உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று அந்த வெளிப்பாட்டை அவர்கள் கருவிக்கிறார். அவர்கள் கேட்கிறார்கள், நீ மெசியா என்றால் எங்களுக்கு அறிவி, மெசியா நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்வி இயேசுவின் முன்பு வைக்கப்படுகிற பொழுது, அன்பர்களே, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த வெளிப்பாடு நற்செய்தியில் வந்த யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 22 30 அன்றைக்கு அவர் அறிவித்த வெளிப்பாடு இன்றைக்குமே நம் வாழ்க்கையிலே அது பயன்படுகிறது. அந்த வெளிப்பாட்டை உணர்கிற பொழுது ஆசீர்வாதம். 2 செய்திகள். ஒன்று, அவர்கள் வெளிப்பாட்டை உணரவில்லை, அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்க. திருமுழுக்கு யோவான் சான்று பகிர்கிறார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 19 34 வரை உள்ள இறை வார்த்தையில திருமுழுக்கு யோவான் மெசியா என்று சான்று பகிர்ந்தார். அவர் வருவதற்கு முன்பாகவே சான்று, அவர் பணியை தொடங்குவதற்கு முன்பாகவே சான்று. அவர்கள் நம்பல, அவர்கள் இயேசு மீது நம்பிக்கை வைக்கல, அதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளல. அதனால்தான் இயேசுவை உதாசீனப்படுத்தினார்கள். வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஆண்டவரை வெளிப்பாடை உணர்ந்து கொள், அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார், அவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பார். பைபிள் மூலமாக, மறைவுரை மூலமாக, ஆராதனை மூலமாக அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள். 2வது யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 40 41 வார்த்தைகளில் அந்திரேயாஸ் சென்று சொல்லுகிறார், நான் மெசியாவை கண்டேன். இயேசுவிடம் போகிறார், இயேசுவோடு இருக்கிறார். இயேசுவிடமிருந்து வந்துவிட்டு எதிர்விடம் சொல்லுகிறார், நான் மெசியாவை கண்டேன். அன்பர்களே, ஆண்டவருடைய வெளிப்பாடு பாருங்க. சீடர்கள் தேடி சென்று, நான் அவர்களை அழைப்பதற்கு முன்பாகவே அவர் யார் என்று சீடருக்கு அறிவித்து இருக்கிறார். இருந்தாலும் சீடர்கள் அவரை விட்டே ஓடினார்கள். ஆண்டவரை விட்டு விலகாதீங்க, இதுதான் நமக்கு செய்தி. அன்றைக்கு அந்த ஆபத்து நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை விட்டு ஓடினார்கள். உன்னுடைய வாழ்க்கை என்ற ஆபத்து நேரத்தில் நீ இன்னும் அதிகமா அவரை அரவணைச்சு, பிரச்சனைகள் வருகிற பொழுது நீ இன்னும் அதிகமா அவர்கிட்ட போய் முறையிடணும். உனக்கு தேவை என்று வருகிற பொழுது இன்னும் அதிகமா அவரிடம் நீ இணைந்து கொள்ளணும். நீ அவரை அரவணைத்து கொள், அவரிடம் அரவணைக்க நீ கற்றுக்கொள். அதுதான் ஜெபம், அதுதான் ஆசீர்வாதம். ஆனால் சீடர்கள் அதை செய்யல. அன்பர்களே, தொடர்ந்து சொல்லுகிறேன். சமாரிய பெண் இயேசுவை கண்டுகொள்தல். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 25வது வாரம். சமாரிய பெண் அறிந்து கொள்கிறார், ஒரு மெசியா என்று அறிந்து கொள்கிறார். எனவே அன்பர்களே, அதெல்லாம் வெளிப்பாடு. அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். மனிதர்கள் மூலமாக கூட வரும். கோவில்ல தான், ஆன்மீகத்துல தான் வரும் என்றல்ல. நீ ஆன்மீகம் இருக்கிற பொழுது, இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நான் சந்திக்கிற சராசரி நிகழ்வுகளில, சராசரி மனிதர்களில ஆண்டவருடைய வெளிப்பாடு, அவர் திட்டம், நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்காக நீங்க காத்திருக்கணுமா, அதுக்காக நீங்க முயற்சி எடுக்கணுமா, அதுக்காக இப்ப போகணுமா, இல்ல அமைதியா இருக்கணுமா என்றெல்லாம் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்ம தான் அதை உணரணும் என்பதுதான் இன்றைக்கு ஆராதனை மூலமாய், இன்றைக்கு நற்செய்தி மூலமாய் செய்தி. எனவே பிரியமுள்ள இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, இதே வெளிப்பாட்டை தான் நாம் பார்க்கிறோம். மெசியா, இயேசு மெசியா என்று மக்கள் பலர் அவரில் நம்பிக்கை வைத்தார்கள். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 31வது. அவர் மெசியா என்று மக்களே நம்பினார்கள். ஆனாலும் அவருக்குள்ள குழப்பம். இது நம்ம வாழ்க்கையிலும், இது அன்றைக்கு நடந்தது, அவர் வாழ்க்கையில குழப்பம் இருந்தது. இன்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும், கடவுள் நமக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தார், தாவியானவர் நமக்காக இருக்கிறார், துணிதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். இருந்தாலுமே குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. குழப்பம் வாழ்க்கையில இருக்கும், அதுதான் வாழ்க்கை. ஆனால்
சில நேரங்களில் ஒரு தெளிவு இருக்காது. தெளிவு இருக்கிறதோ இல்லையோ, எவ்வளவு குழப்பமாக இருக்கிறதோ, மனிதர்கள் எவ்வளவு குழப்பி கொண்டு இருக்கிறார்களோ, உன் சூழ்நிலைகள் உன்னை எப்படியெல்லாம் குழப்பி கொண்டு இருக்கிறதோ, அவர் இருக்கிறார் என்பதை நீ நம்பிக்கை வைத்து நீ அவரில் இறுக பிடித்துக் கொள்கிற பொழுது, அவரை அரவணைத்துக் கொள்கிற பொழுது, எந்த சூழலாக இருந்தாலும், எந்த பின்னணியாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக மாறும். எனவே பிரியமுள்ள இறை உறவுகளை, இன்றைக்கு நற்செய்தி யோவான் நற்செய்தி 10:22-30 அவர் சொல்லுகிறார், உள்ளம் கலக வேண்டாம், இருக்கிறேன் என்றது. இன்றைக்கு அதுதான் நமக்கு வெளிப்பாடாகவே பார்க்கிறேன். இன்றைக்கு நற்செய்தியில் வருகிற வார்த்தை, உள்ளம் கலக வேண்டாம், நான் உனக்காக இருக்கிறேன். எனவே இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் ஆசீர்வாதத்துக்காய் ஜபிக்கிறவர்கள், வாழ்வியல் போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஜபிப்பவர்கள், வாழ்வில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆண்டவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் என்று சொல்றார், நீ உள்ளம் கலக வேண்டாம். எனவே அதுதான் இதுதான் வெளிப்பாடு. உனக்காக நான் இருக்கிறேன், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் இருக்கிறேன் என்பதுதான் வெளிப்பாடு. எனவே அவர் நமக்காய் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். நாம் எதை தேடுகிறோமோ, எது வேண்டுமோ அது அவரில் இருக்கிறது. அவர் நம்மிடையே வருகிறார், நீயும் அவரிடம் வா. ஜெபத்திலே பார், ஜெபமாலையில் பார், திருப்பலியில் பார், உன்னுடைய ஆன்மீக பயணத்திலே நீ பார், தினந்தோறும் ஜெபிக்கிறவன் ஜெபத்திலே பார், அவருடைய ஆசீர்வாதம் உனதாய் மாறும். நன்றி இறைவா, நன்றி. இந்த வெளிப்பாட்டுக்கு நன்றி. குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை யார் வீடெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கட்டுகள் இருக்கிறதோ, தீமைகள் இருக்கிறதோ, குடும்பத்தில் சண்டை இருக்கிறது, குடும்பத்தில் பொல்லாப்புகள் இருக்கிறது, குடும்பத்தில் தீவினைகள் இருக்கிறது, எங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என்ற பயம் இருக்கிறது, பொல்லாப்பான கண்களால் பார்வையினால் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமோ என்ற ஐயம் இருக்கிறது என்று இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் கட்டுகள் நீங்க, உங்கள் வாழ்க்கை என்ற பிரச்சனையில் உள்ள கட்டுகள் எல்லாம் நீங்க, எந்த துன்ப முடிச்சுகளால் நீங்கள் பின்னி பிணையப்பட்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் அந்த துன்ப முடிச்சுகளை நீக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை ஒப்புக் கொடுங்க. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க. இயேசுவே, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்பா, உங்கள் மேலே உள்ள விசுவாசத்தில் சொல்லுகிறேன், நகராதனையை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே அவர் உங்கள் துன்பங்களை எல்லாம் முடிச்சுகளை எல்லாம் அவிழ்க்கிறார், உங்கள் துன்ப முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்க்கிறார், உங்கள் காயங்களிலிருந்து உங்களை குணப்படுத்துகிறார், உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் இயேசுவினுடைய வல்லமை இன்றைக்கு நமதாய் மாறுகிறது. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. ஆமென். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.